இல்ல அதை விட சிறப்பு. நம்மளுக்கு கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லைங்க. நம்மளுக்கு பிரச்சனையே ஜாதி ஒழிப்பே தமிழ் தேசியம். ஜாதியை வச்சுட்டு தமிழ் தேசியம் எப்படி சாத்தியமாகும்? ஆணவ கொலை எப்படி நடக்குது? ஜப்பான்ல இருந்து வந்தா வெட்டுறான், ஜப்பான்காரன் வெட்டுறானா, சைனாக்காரன் வந்து வெட்டுறானா? ஒரு தமிழன் தான் இன்னொரு தமிழனை வெட்டுறான். அப்போ ஜாதி ஒழியாம எப்படி தமிழ் தேசியம் மலரும்? அதனால ஜாதி ஒழிப்பே தமிழ் தேசியம், அதுதான் முக்கியமான கொள்கை. அதை வச்சுக்கிட்டு ஜாதியை வச்சுட்டு அடங்கு அப்படின்னா அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம். உலகத்திலேயே மெஜாரிட்டி நம்புறாங்க பூமியும் நீளம் கடலும் நீளம், வானமும் நீளம் கடலும் நீளம். தப்பா சொல்லிட்டேன். இந்த ரெண்டு நீளத்தை அரவணைச்சு போகாம இருக்க முடியாதா? யாரா இருந்தாலும் இனிமேல் நீளத்தை அரவணைச்சு தான் போகணும். அதனால்தான் இப்ப எங்க பார்த்தாலும் அம்பேத்கர் 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 எல்லாரும் தோள் மேல கை போட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஆனா இதுக்காக தோள் மேல கை போடுறான்னு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜாதி ஒழியணும், ஜாதி ஒழியணும், அதுதான் அவருக்கு முக்கியம். அதற்கு தடையா இருக்கும் கடவுள் என்ற கற்பனை கருத்தியலை மறுக்கிறார். ஏன்னா அது ஒரு ஆளா இருந்தா ஓப்பனா தெரிய எதிர்த்து போராடலாம். அது ஒரு உருவகப்படுத்தப்பட்ட ஒரு மாயையான கற்பனை, அவ்வளவுதான். அதனால இங்க அதை முதல்ல எடுத்தோம்னா தான் முடியும். இப்போ அதை வச்சுத்தானே எல்லா வித்தையும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த வித்தையை தமிழ்நாட்டுக்குள்ள காட்ட முடியாது. நாங்கள் எல்லாம் பண்ணுவோம், கோயிலுக்கு போவோம், பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம். எனக்கு அவ்வளவு டேஸ்டாக இருக்குது. உடவன்பேட்டையில எங்கள் மச்சான் தான் அங்கே எல்லாம் கோயில் தர்மகர்த்தா வேணுமோ. அங்கே இந்த பொங்கல் கிங்கல் வடகடையெல்லாம் சூப்பராக இருக்கும். எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வெளியே சாதி மறுப்பே தமிழ் தேசியம் பேசிட்டு வருது. அதனால தயவு செய்து நீங்கள் எங்களை ஏமாத்துறதா நினச்சிட்டு எங்ககிட்ட நீங்கள் ஏமாத்துறாதீங்க. அதுதான் பிரச்சனை. உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க? ஆஹா, நம்ம ஒரு முருகனுக்காக ஏதோ ஒரு விழா நடத்தி இவங்களெல்லாம் ஏமாற்றிட்டோம். ஐயா சாமி, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அப்படியே இருந்தாலும் கூட பார்த்தாலும் கூட முருகர் எங்காடு அவர் அப்படியே சைலண்டாக நின்று உனக்கு ஆப்பு வச்சிருவாரு. நீ அவர் பேரில் எங்களுக்கு ஆப்பு வைக்கிறான்னு பார்க்குறோம். அவர் உனக்கு ஆப்பு வச்சிருவாரு. அதனால இந்த தமிழ்நாடு இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னிலையில் இருக்கிறது என்றால் அதற்கு தந்தை பெரியாருடைய சிந்தனைகளும் அம்பேத்கருடைய சிந்தனைகளும்